ரெண்டாவது அல்லாஹ் சொல்றான், இஸ்திக்ஃபார் செய்கிற காலமெல்லாம் நாம் இந்த மக்களை அழிக்க மாட்டோம். என்னிடத்தில் அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்து பாவ மன்னிப்பு தேடுகிற வரை அவர்களுக்கு அழிவென்பதே கிடையாது. ஏதாவது ஒரு வகையில நாம் அவர்களை பாதுகாத்துக் கொள்வோம். ஏன் அப்படின்னு சொன்னா, பல இதோட கொண்டு போய் அல்லாஹ் தால இந்த இஸ்திக்ஃபாரை ஜாயின் பண்றான். இஸ்திக்ஃபார் அப்படிங்கிறது பாவ மன்னிப்பு தேடு. இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மிதராரா வ யம்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன் வ யஜஅல் லக்கும். இப்படி வரிசை அல்லாஹ் சொல்றான், நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டால் நான் உங்களின் மீது மழையை பொழிய வைப்பேன். இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், இஸ்தக்ஃபிரு எல்லாரும் சேர்ந்து கேளுங்க. இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, உங்களை அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். மன்னிக்கிறதுக்கு தான் நம்ம கேட்க சொல்றான். அதாவது சும்மா அப்படி தஸ்பியை பிடிச்சிட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் இந்த தலையாட்டுறதுக்கு இஸ்திக்ஃபார் அல்ல, மனம் உருகிறதுக்கு பேர் இஸ்திக்ஃபார். எல்லாம் ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சுட்டேன், எந்த பாவத்தானால நான் லாக் ஆயிருக்கேன்னு தெரியாது. ஹதீசுகள்ல வரும், சில நேரங்களிலே உங்களுடைய ரிஸ்க்குக்கு தடையாக உங்களுடைய பாவங்கள் காரணமாக இருக்கலாம். உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த ரிஸ்க் இருக்க, அதை தடை செய்யறதுக்கு நீங்கள் செய்த பாவம் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் அந்த பாவம் எந்த ரூபத்தில் இருப்பது என்பது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் பார்த்த பார்வை ஒரு காரணமாக இருக்கலாம். உங்களிடத்துல வந்த ஒரு ஹராமான காசு, அது எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியல, ஏதோ ஒரு வகையில வந்துருச்சு, ஆனா தெரியாது, அது ஒரு காரணமாக இருக்கலாம். அப்ப ஏதாவது ஒரு வகையினுடைய காரணத்தை என்னன்னே தெரியல. இப்ப இதுல இருந்து நான் எப்படி வெளியாகும்? எனக்கு வர்ற காசு நின்றுச்சு, எனக்கு வர்ற ரிஸ்க் தடப்பட்டுருச்சு. அழகா பெருமானார் சொன்னார்கள், ஒரு மனிதன் செய்த பாவத்தின் காரணமாக அவனுடைய ரிஸ்க் தடுக்கப்படும். நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம்? நம்ம போட்ட பிளான்ல சிக்கல்னு நினைச்சுக்கிட்டோம். நம்ம போட்ட பிளானிங் எல்லாம் கரெக்டா தானே இருக்கு. உலகத்துல எல்லாரும் ஒரே மாதிரி பிளானிங் போட்டாலும் ஒருத்தனுக்கு ஜெயிக்கிறான், இன்னொருத்தன் தோத்துடுறானே. எல்லாரும் ஒரே மாதிரி பிளான் போட்டுதான் செயல்படுறான், ஒருத்தன் ஜெயிச்சிடறான், ஒருத்தன் தோத்துடுறானே. போன வாரம் ஒரு நண்பர் வந்து கேட்டார், இதே மாதிரி இந்த ஆட்சியில இனி 3 மாசம் தான், நான் ஒரு பேல்ட்ட காசு இருக்காது, எல்லாம் சந்தைக்கு வந்துருவானோ, அடுத்தருக்கு வந்துருவானோ. அவருக்கு சொன்னேன், ரிஸ்க் கொடுக்கக்கூடிய பொறுப்பு முஸ்லீம்கள் நம்புகிறது அல்லாஹ்வை மட்டுமே. யாராலும் யாருக்கும் ரிஸ்க் எல்லாம் கொடுக்க முடியாது. ரிஸ்க் அப்படிங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி இப்படி வானத்திலிருந்து துண்டு துண்டா வந்து விழுவுறதோ, அல்லது காசு பேங்க்ல 2.5 லட்சம் 3.5 கோடி 4.5 கோடி இருக்கிறது அல்ல. உனக்கு வேண்டிய அந்த பொருளை வேண்டிய நேரத்தில் தருகிற ஒரே சக்தி அல்லாஹ்வை தவிர வேற எவனாலையும் முடியாது. இந்த நம்பிக்கை முதல்ல முஸ்லீமுக்கு வேணும். இந்த நம்பிக்கை முதல்ல நமக்கு வேணும். என் ரப்பு எனக்கு ரிஸ்க் தருவான், அவன் நிப்பாட்டிட்டான் நின்றும். இது என்ன பைத்தியாரத்தனமான யோசனைகள்? இந்த பயமுறுத்தாட்டுதல் மோசமானது. இது ஷைத்தான் பண்ற வேலை. குர்ஆன் நல்லா சொல்லுவான், இது எங்கிருந்து வரும் அப்படிங்கக்கூடிய அந்த பேர் இருக்கல்லவா, அதை குர்ஆன் எடுத்து காட்டும். குர்ஆன் உங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு ஷைத்தான் சொல்லுவான், அஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர் வ யஅமுருகும் பில் ஃபஹ்ஷா. நான் சொல்லுகிற வார்த்தை இல்லை, குர்ஆன் சொல்லுகிறது. உங்களுடைய காதின் ஓரப்பகுதியில வந்து உட்கார்ந்து கொண்டு ஷைத்தான் சொல்லுவானா, அஷைத்தான் யஇதுகுமுல் ஃபக்ர். அடடே 3 மாசம் தான், தெருக்கு வரப்போறான், செலவு பண்ணாத காது. வயஅமுருகும் பில் ஃபஹ்ஷா, இந்த நேரத்துல வட்டியா கிட்டியா எப்படியோ ஒரு காசு சேர்த்து நம்ம அப்படி திரட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவானா. இது ஷைத்தானுடைய ஆப்ஜெக்ட், ஷைத்தானுடைய அவனுடைய ஒர்க் அவுட் என்று குர்ஆன் தெளிவுபட சொல்லுகிறது. ஒரு மூமின் சொல்லி முடிச்சுட்டு அல்லாஹ் உடனே சொல்றான், அஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர வ யஅமுருகும் பில் ஃபஹ்ஷா வல்லாஹு யஇதுகும் மக்ஃபிரதம் மின்ஹு வ ஃபضல. ஆனால் அல்லாஹ் இருக்கிறானே, அவன் தன்னுடைய பாவ மன்னிப்பை கொண்டும் தன்னுடைய விசாலத்தை கொண்டும் உங்களுக்கு அனுமதி அளிக்கிறான், உங்களுக்கு சுபசோபனம் சொல்லுகிறான். நீ இருக்கிற காலம் வரை, கடைசி மையத்த கட்டில்ல படுத்திருக்கிறது வரையும், உன்னை மௌத்தாக்குறதுக்கு நீ ஊத்துறான பால் வாயில, அது வரையும் நான் எழுதி வைத்த ரிஸ்க். அது வரையும் நான் எழுதி வைத்த ரிஸ்க். எவனாலையும் எந்த பெயராலையும் அதெல்லாம் உனக்கு தடுத்து விட முடியாது. அது வந்து சேர்ந்தே ஆகும். அவன் என்ன சொல்றான், இதுக்குமுல் ஃபக்ர், அடுத்த மாசம் நடுத்தரில் நிற்பாங்க. ஃபக்ர் என்று சொன்னால் உங்கள் ஏழ்மையை கொண்டு அவன் உங்களுக்கு வாக்குறுதி தருகிறான். அப்ப என்ன செய்வ நீ? பரபரப்ப, என்ன செய்ய போறோன்னு தெரியாது, ஹராமா ஹலாலா தெரியாது, நல்லதா கெட்டதா தெரியாது, ஏதாவது ஒண்ணு செய்யணும், இப்போதைக்கு காசு வேணும், நான் நல்லா வாழணும். அந்த மோசமான எண்ணத்தை அவன் பதிந்து விட்டு போவான். அதான் நல்லா சொல்றான், இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா
யுர்சிலி ஸமாஅ அலைக்கும் மித்ராரா. நீ எல்லாரும் சேர்ந்து பாவ மன்னிப்பு கேட்டீங்க, உங்களின் மீது அல்லாஹ் தஆலா சாறை சாறையாக மழைகளை அனுப்பி கொண்டே இருப்பான். அது பேஞ்சி கீழிருந்து உங்களுக்கு மட்டுமல்ல உலகத்திற்கே நல்தானியங்கள் கிடைக்கும். அதனால் மக்கள் வாழ்வார்கள், விலங்குகள் வாழும், சக பிராணிகள் வாழும். எல்லாம் வாழ்றதுக்கு ஒரே காரணம் நீ செய்கிற இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபார் அப்படின்னு சொன்னா மீண்டும் சொல்லுகிறேன், தஸ்பீஹை தூக்கி வச்சுக்கிட்டு அஸ்தோஃபிருல்லாஹ் அஸ்தோஃபிருல்லாஹ் சொல்றதல்ல, மனத்தில் ஏற்படுகிற வலி. பெருமானார் அழகா சொன்னாங்க, நீங்கள் நினைக்கிறீர்கள் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக என்னுடைய பேச்சால், சிந்தனையால், பார்வையால், பொருளால், எல்லா என்னுடைய உடலால், மனதால், எந்த வகைகள் எல்லாம் நான் இறைவனுக்கு மாறு செய்து விட்டேனே, யா அல்லாஹ் இதுல எதுல செஞ்சேன்னு எனக்கு தெரியாது, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு அந்த வலி இருக்கிறது அல்லவா, அந்நதுமு தௌபா. அதுக்கு பேர் தான் தௌபா, அதுக்கு பேர் தான் இஸ்திக்ஃபார். இது வெளிரங்கமாக சொல்லுவதற்கு ஒரு காரணமாக பெருமானார் சொல்லிட்டாங்க. 70 தடவை பெருமானார் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொன்னாங்க. சொல்லிட்டு தன்னுடைய மக்களுக்கு சொல்ல சொன்னாங்க. சஹாபாக்கள் ஒரு சஹாபி சொல்றாங்க, நான் உட்கார்ந்துருந்தேன், பெருமானார் ஓதிக்கிட்டே இருந்தாங்க, நான் எண்ணி பார்த்தேன் 70 தடவைகளுக்கு மேல தௌபா செஞ்சாங்க, இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க.